எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் பழுவேட்டரையர் கதைக்கிறேன். உலகத்தில் இருக்கிற பிற தேசிய இனங்களோடு ஒப்பிடும்போது தமிழர்கள் ஒற்றுமையாகத்தான் இருக்கிறோம். இதை சொன்னால் நிறைய பேருக்கு வேடிக்கையாக இருக்கும், ஆனால் அதுதான் உண்மை. நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்களிடம் எங்கள் எதிரி அடிக்கடி சொல்லி கொண்டு இருக்கிற விஷயம், தமிழர்களிடம் ஒற்றுமை இல்லை, நாங்கள் 2009 தோற்று போன ஒரு இனம் என்று சொல்லியே எங்களை ஒரு தோல்வி மனப்பான்மைக்குள்ளே தள்ளவே அவன் முற்பட்டு கொண்டு இருக்கிறான். சரியோ, எங்களிடம் ஒற்றுமை இல்லை என்றால் இவ்வளவு வலுவான ஒரு போராட்டத்தை நாங்கள் முன்னெடுத்திருக்க முடியாது. உலகத்தில் 100% ஒற்றுமையாக இருக்கக்கூடிய இனம் என்று எதுவும் இல்லை. எல்லா இனத்துலேயும் ஒரு 5%, 10% குழப்பம் செய்து கொன்று பிரிஞ்சு பிளவுபட்டு கொண்டு இருக்கத்தான் செய்யும். சரிதானே? அதையெல்லாம் மீறி நாங்கள் ஒற்றுமைப்பட்டதனால்தான் இன்ற வரைக்கும் எங்களால் அடிபணியாமல் போராடி கொண்டிருக்கக்கூடியதாக இருக்குது. அப்போ இந்த இனத்தை தொடர்ந்து ஒரு தோல்வி மனப்பான்மைக்குள்ளே வச்சிருப்பதனூடாகத்தான் அதை கட்டுப்படுத்த முடியும். சரிதானே? அதனால் இவங்க பார்த்தாங்க 2009 இயக்கத்தை முடிவு கட்டி விட்டாச்சு. ஆனாலும் இந்த மக்கள் தொடர்ந்து மாவீரர் நாளுக்கு போரினம், தலைவரை பற்றி கதைக்கிற இனம், இவர்களை இந்த தோல்வியை இந்த மக்கள் மனதில் ஆழமாக விதைக்க முடியவில்லை என்ற ஒரு ஏக்கமும் ஒரு ஒரு ஆதங்கமும் எதிரிடம் இருக்குது. அப்போ அவன் என்ன செய்கிறான்? திரும்ப எங்களை அந்த தோல்வியை பற்றி நினை, தலைவர் இல்லை, தலைவர் இறந்து விட்டார், இப்படித்தான் இறந்தார் என்று கூற காட்சியை சொல்கிறது, அந்த விஷயங்களை விவரிக்கிறது, அதாவது பேசுபொருளாக்குறதன் ஊடாக எங்கட சனத்தை திரும்ப அந்த தோல்வி மனப்பான்மைக்குள்ளே வைத்து போராட விடாமல் தடுப்பது தான் அவங்களோட நோக்கம். தலைவர் உடலை தாண்டிய, உயிரை தாண்டிய எங்கட இனத்தின் ஒரு உணர்வெழுச்சியை தூண்டக்கூடிய இயக்க சக்தியாக இருக்கிறது இவங்களுக்கு பொறுக்கலை. அதனால தான் அவருக்கு மாலை போட்டு விளக்கேற்றுறதுக்கு இப்போ நிற்கிறாங்க. இதை முறியடிக்க வேண்டும். இதை நாங்கள் முறியடிக்க வேண்டும். அந்த தோல்வி மனப்பான்மைக்குள்ளே போய் நாங்கள் துவண்டு போகக்கூடாது. ஒரு போராடக்கூடிய ஒரு புலி இனமாக, ஒரு தமிழ் இனமாக நாங்கள் தொடர்ந்து இயங்க வேண்டும். அந்த இயங்கு சக்தி தான் எங்களோட இனத்தின் தொடர்ச்சி, எங்களோட மொழியின் தொடர்ச்சி, எங்களோட வாழ்வின் தொடர்ச்சியை உறுதி செய்யும்.